வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா 21 சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து 77 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. வந்தவாசியிலேருந்து 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி டு காஞ்சிபுரம் போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் இருக்குது. ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வீடு ப்ளஸ் மரம் எல்லாமே இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஏக்கராங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்காக மட்டுமே 21 சென்ட் கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து மரம் வீடு A to Z எல்லாமே இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 50 வகையான பழச்செடிகள் இருக்குது. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஸோ கார்டனுக்கு போகிற கேட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சுவர், கார்டனை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. டோட்டலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி தாலுக்கா தாங்க வரும், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வரும். ஸோ இதில் வந்து டோட்டலாக எல்லாமே காமிச்சிருப்போம் பாருங்கள். 2 வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயின்டெனுக்காக. ஸோ நீங்கள் வீடு வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஃபுல் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீரை போகிறதுக்கு தனியாக இருக்குது, செடி வளர்க்குறதுக்கு தனியாக இருக்குங்க, சிசிடிவி கேமரா. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A to Z ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஓனரு. ஸோ இந்த பாக்ஸாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கீரை செடி போடுறதுக்கு, மர வகைகள் பழ வகைகள் ஸோ எல்லாமே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஒன்றா காமிச்சிருப்பேன் பாருங்கள். 2 வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸுங்க. ஸோ எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து ஒர்க்கர் வருவாங்க. ஸோ ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா. வீடு இல்லாமல் தனியாக வேணாலும் இவர் வந்து செடி வச்சு தராருங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கரா மேலே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 சென்ட்டில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து ரோடுங்க. இது வந்து கார்னர் பீஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து கொடியெலாம் வந்து போகிறதுக்கான ஒரு இது செட்டப் வச்சுருக்காருங்க. எல்லாமே வச்சுருக்காருங்க இது உள்ள மரம் செடி. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொடியெலாம் ஏற்றி வர்றதுக்கான ஒரு செட்டப்பு. இதை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்லாம் வரவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இயற்கையை வந்து ஃபார்ம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ இந்த வாழை மரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான வாழை மரம் வச்சுருக்காரு. 5 பழ வகையான வாழை மரங்கள். நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காருங்க. ஸோ ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து ஃபுல்லாகவே டெய்லியும் அவரே வந்து பார்த்துட்ருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 வகையான மரங்கள் இருக்குங்க. ஸோ 2 வருஷத்துக்கான ஃபுல் மெயின்டெனன்ஸு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 21 சென்ட் இருக்குங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து ஃபுல்லாகவே கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் வந்து யாரும் போகலைங்க, புதுசாக இப்போ தான் கட்டியிருக்காரு. ஸோ புது வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா, பழைய வீடு கிடையாது. கீரைக்கு தனியாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ளீனாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காரு. அதையும் காமிச்சிருப்பேன் பாருங்கள். எந்த ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக கட்டியிருக்காருங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எது யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காரு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் இருக்குது. ஸோ இன்வெர்ட்ரு இருக்குது,
எல்லாமே இருக்குங்க. இண்டிவிஜுவலாக போர் போட்டு கொடுத்துட்றாங்க. ஈபி இருக்குது, எல்லாமே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்படியே அந்த சோலார் கீழவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. தார் ரோட்டுக்கு அப்படியே பக்கத்துலேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுருக்காரு. இயற்கை மட்டும்தாங்க அந்த இடத்துல வந்து அவர் இது பண்ணுறாரு. 21 சென்ட்டு வெறும் எம்டி லேண்டு நீங்கள் வாங்கினா கூட அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செடி வச்சு கொடுக்குறேன்னு இருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கான ஃபுல் மெயின்டெனன்ஸு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 38 லட்சம் ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாருங்க. ஸோ 21 சென்ட்டில் 38 லட்ச ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ டோட்டலாக இந்த வீடு இடம் எல்லாமே செட்டாக வந்துடுங்க. வீட்டு உள்ள காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான குடியிருப்புங்க இது. ஸோ இப்போ தான் வீடு கட்டியிருக்காரு. ஸோ வீட்டு ஒர்க்கும் இப்போ தான் போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமு, ஒரு பாத்ரூமுங்க. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் டோரு. ஹால்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூம்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருபத்தி ஒரு சென்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு வீடுங்க. வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைட் விசிட் கூப்பிட்டுட்டு போகிறேங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 38 லட்சம் ஃபைனல் ப்ரைஸுங்க. டைரெக்டாக ஓனர் டு ஓனர் சிட்டிங் தான். வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைட் விசிட் கூப்பிட்டுட்டு போகிறேங்க. வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. தேங்க்யூ.